கடலை, 2 காஞ்ச மிளகா, 4, 5 பல்லு பூண்டு, ஒரு கொட்டை அளவு புளி, அதுக்கப்புறமா வந்து கருவேப்பிலை தான் சேர்த்துங்க. என்கிட்ட இல்லை, புதினா கொஞ்சம் அதை வச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாம் 60. இப்போ பார்த்தீங்கன்னா மணி 10 ஆக போகுது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, ஃப்ரைடே. காலையில் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கெலாம் இருந்தது, அடுக்கி வச்சுருந்தேன் பீரோவில் துணியெல்லாம். கொஞ்சோண்டு ஒரு ரேக் அடுக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகிடுச்சு எனக்கு பெருக்கி எடுக்க. இங்கே வந்து இட்லியும் வேர்க்கடலை சட்னி சூப்பராக இருக்கும். வேர்க்கடலை, 2 காஞ்ச மிளகா, 4, 5 பல்லு பூண்டு, ஒரு கொட்டை அளவு புளி, அதுக்கப்புறமா வந்து கருவேப்பிலை தான் சேர்த்துங்க. என்கிட்ட இல்லை, புதினா கொஞ்சம் அதை வச்சு அரைச்சாச்சு. நல்லா கடுகுமும் பெருங்காயமும் போட்டு நல்லா சூப்பராக தாளித்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இட்லி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த சட்னி ஊற்றிக்கலாம். ஆனால் செம்மையாக இருக்கும் இந்த சட்னி. கொஞ்சம் வந்து தண்ணியாக தான் இருக்கும், ஏன்னா வேர்க்கடலை கொஞ்சம் பெருங்காயம் நிறைய சேர்த்துட்டோம்னா நல்லாயிருக்கும். சூப்பரான ஒரு வேர்க்கடலை சட்னி இட்லி. இன்றைக்கி மதியம் பார்த்திங்கன்னா வெள்ளை சாதம் வடித்தேன். நேற்று வச்ச மீன் குழம்பு இருக்குது. அதே கொஞ்சம் எனக்கு மட்டும்தான் சமைக்கிறேன். அந்த குழம்பையே நான் வச்சுக்கிட்டேன். அதுலேயே வந்து 2-3 மீன் கிடக்கு. காய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக ஒரு வாழைப்பூவை ஆஞ்சி பொரியல் பண்ணிட்டேன். அது வச்சுட்டேன். என் பொண்ணு வந்துட்டு ஓட்ஸ் சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டா. அதனால நான் வாழைப்பூ பொரியல், ஒரு வாழைப்பூவில் 3/4 வாழைப்பூ நானே சாப்பிட்டேன். கொஞ்சம் ரசம் இருக்குது. சாப்பிடும்போது என்ன இது கூட சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. அதனால அதுக்கு மேட்சாக வேணும்னு அப்பளத்தை வந்து சுட்டு எடுத்துக்கிட்டேன். கூட தயிருமே இருக்குது, ரசமும் இருக்குது. இதுதான் எனக்கு லஞ்சு. உங்கள் வீட்டில் என்ன மதிய சாப்பாடு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்போவுமே யாருமே சொல்கிறதில்ல. ஓகே, பரவாயில்லை. இப்போ நான் சாப்பிட போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.